ocean. Yeah, yeah, no one does it better. Boy, you loving how she swerving like a drug dealer. We can have a party in the favela. Boy, you loving how she swerving like a drug dealer. We can have a party in the da 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 da. ஹே பை கோஸ், வெல்கம் பேக் டு மை சேனலுங்க. நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ நம்ம இன்னைக்கு இந்த vlogல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாய்லாண்டோட நெக்ஸ்ட் டே தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி என்னென்ன vlog போட்டோம், சாங்கரன் ஃபெஸ்டிவல் எப்படி கொண்டாடணும் எல்லாமே வந்து நமக்கு ப்ரீவியஸ் vlogல போட்டிருக்கோம். நம்ம சேனல் செக் பண்ணி பாருங்கள், வீடியோஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மக்களே. இன்றைக்கி நம்ம மெயினாக பார்க்க போகிற இடம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டாயாலேருந்து நம்ம வந்து கோரல் ஐலாண்ட் போகிறோம். கோரல் ஐலாண்ட் வந்து சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து ஒரு ப்ளூவிஷ் பீச் இருக்கும். அங்கே வந்து ஸ்கூபா டைவிங் எல்லாமே இருக்குது. அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம ஃப்ரெண்டு பண்ண போகிறாப்புல. ஸோ அதுதான் இந்த vlogல நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த vlog நல்லாயிருக்கும். அண்ட் அங்கே என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம், அதை நாங்கள் என்னென்ன மிஸ் பண்ணோம், நீங்கள் என்னென்ன மிஸ் பண்ணக்கூடாது, எல்லாமே இதில் இருக்குது. ஸோ மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மக்களே. சரி வாங்க போகலாம். ஸோ இந்த வாட்டர் ஆக்டிவிட்டீஸை நாங்கள் ஏஜென்சி மூலியமாக புக் பண்ணனால எங்களுக்கு ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடிஞ்சு எல்லாத்தையுமே. நம்ம போய் நின்று ஹசில் பண்ணணும் தேவை கிடையாது. ஸோ இங்கேருந்து போனோன்னா பார்த்தீங்க அப்படின்னா, பட்டாயா வாக்கிங் ஸ்ட்ரீட்டோட எண்டில் பட்டாயா சிட்டின்னு ஒரு போர்டு இருக்கும். அங்கேருந்து நம்மளை வந்து கோரல் ஐலாண்டுக்கு கூப்பிட்டு போவாங்க. அதுவும் ஸ்வீட் போட்டில் கூப்பிட்டு போவாங்க. சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். பயங்கரமாக இருக்கும். செம்ம ஃபாஸ்ட்டாக போகும். நான் ஃப்ரெண்டில் உட்காந்துருந்தேன். ஸோ என்னால் வந்து நிறையா ரூட் எடிஷன் கேப்சர் பண்ண முடிஞ்சு. நீங்களும் முடிஞ்சால் ஃப்ரெண்டில் உட்காந்து பாருங்க. ஆமா, இதுல வந்து முன்னாடி உட்காந்தா தூக்கி அடிக்கும், பின்னாடி உட்காந்தா சூப்பரா இருக்கும். ஸோ இங்க பாருங்க, இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜெட்ஸ்கி பனானா ரைட்லாம் இங்க இடையில ஒரு ஸ்டாப் நிப்பாட்டினாங்க அந்த இடத்துல. நம்மளுக்கு இங்க இருந்து தெரியாது, ரொம்ப தூரம். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூபா டைவிங். இப்போ வந்து நம்ம வந்து இறங்க போகிறோம் கோரல் ஐலாண்டில். ஆலம்ல தல அட பாவி சண்டாளா, நீ யாரா என்ன கொலை பண்ண பார்த்த? பாரு ஒருத்தன் நடந்து போயிட்டு இருக்கான். இப்படியே ஜம்ப் பண்ணுவோமா? இப்படியே ஜம்ப் பண்ணோம்னா தலைதான் மண்டையில ஜம்ப்னு தட்டு கீழே தரையில. ரொம்ப ஆழம் இல்லை, சும்மா ஜம்ப் பண்ணுவோம். தலைவன் உணர்ச்சி வசப்பட்டு உள்ள போயிட்டான். இல்லை, இவனும் கொஞ்சம் ஓவரா தான் பேசுவான். நினைக்கிறான் பாருங்க, ஓவரா பேசுவான். தெரியுமா, வரியா சண்டைக்கு வரியான்னு கேட்கலாம். யாரா எங்கடா அவன் இறங்கிட்டானா? இல்ல இல்ல சொன்னான்ல, இதெல்லாம் ரொம்ப தப்புங்க. பாவங்க. Flashback. He's a boxer. Referee, அவன் போய் சொல்றான். ரெஃபரி, அவன் போய் சொல்றான். உங்களுக்கும் இந்த மாதிரி ஏஜென்சியோட நம்பர் வேணும் அல்லது ஐட்னரி வேணும் அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு டிஎம் பண்ணுங்க. இது வந்து ஸ்பான்சர்லாம் கிடையாதுங்க, எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன். அடுத்தாண்டா அந்த அடிச்சாண்டா. இந்த பாரு, ஒரு ரவுண்டு தான் கூப்பிட்டு போவாங்களாம். சரியா, ஒரு ரவுண்டு தான் கூப்பிட்டு போவாங்களாம். போயிட்டு வந்துரு. அவன்கிட்ட போகும்போதே வந்து, ஐயா நான் ஓட்டுறேன் ஐயா கொஞ்சம் நேரம் அப்படின்னு சொல்லி வாங்கி பிடிங்கி ஏன் ஓட்டு புரியுதா. அவன் தான் ஓட்டுவான், அவன் தான் உட்காந்து திருவான். ஐ வில் ட்ரைவ் அப்படின்னு சொல்லி திரு. கொஞ்சம் தூரம் நான் போகிறேன், இன்னும் கொஞ்சம் தூரம் போகிறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அவன்கிட்ட பார்கின் பண்ணேன் போகும்போதே. என்ன அடுத்து நான் போகல. இங்கே பாரு, கலக்கு பால் மாதிரி ஆக்கிட்டாங்க தண்ணியை. செடிமெண்ட் ஆயிரும். ஆமாம், கிரானுவல்ஸ். இறங்கிட்டான்டா தலை. எதுரா ஒரு மாதிரி நசன் இருக்குல்ல இது. ஸ்ரீராம் பின்னாடி பாரு, போட்டோ எடுறாங்க. I'ma pull up to the club, get tequila in my cup, pour it till I've had enough, feel the empty in my heart. I'ma pull up to the club, get tequila in my cup, pour it till I've had enough, feel the empty in my heart.
கெத்து இங்க பாரு. நீ வேணும்னே பண்றானுங்களா இல்ல நம்ம தான் வேணும்னே வைக்கிறோம். இங்கே ஒரு அடிச்சுட்டு போறான். ஓகே மக்களே, இப்போ வந்து நம்ம பீச்சை விட்டுட்டு ஷாப் எல்லாம் வந்து சுற்றி பார்க்க போகிறோம். கோரல் ஐலாண்டில் இருக்க ஷாப்பு. ரங்குட்டான்லாம் இருக்குடா மக்களே. நம்ம கோரல் ஐலாண்ட் வந்துட்டோம். வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டோம். எதுவும் சாப்பிடலை, பட் என்ஜாய் பண்ணோம். பீச் தான் இங்கே ஒரே ஒரு பீச் தான் போட்டுருந்தாங்க. அப்புறம் வியூ பாயிண்ட் வந்து தெரியாதுன்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கு. இது ரெண்டும் தான் வியூ பாயிண்ட். நீங்கள் வந்து 200 பாட் வந்து செலவு பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு பைக்கு பெட்ரோல் எல்லாமே தந்துடுவாங்க. போய் அந்த வியூ பாயிண்ட்ல நின்று ஒரு சீன் மாதிரி ஒரு ஆர்க் மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த பீச் அந்த பீச் வந்து நீங்கள் பார்த்துருவாங்க. ஓகேவா? இதுதான் வந்து இங்கே பண்ண வேண்டிய ஆக்டிவிட்டி. இதை தவிர நீங்கள் பர்சனலாக வந்தீங்க அப்படின்னா இதை தாண்டி ஒரு 4 பீச் இருக்குது, 3 பீச் இருக்குது. இதோட சேர்த்து 4 பீச்சு. ஒன்று வந்து மங்கி பீச். இந்த இவன் தான் சும்மா நல்லா இருக்குமாம்மா. நாங்கள் போகலை, எங்களுக்கு வந்து டைம் இல்லை. இப்போவே கத்துறானுங்க, கிளம்புங்க. ஏன் அப்படி கத்துறாங்க எனக்கு தெரியல. சரி, ஓகே. இப்போ வந்து ஒரு சில ஃபோட்டோஸ் வீடியோஸ் மட்டும் எடுத்துட்டு நம்ம திருப்பி பட்டாயா பண்ணோம்னா இவங்க ஆர்கனைஸ் பண்ண அந்த காம்ப்ளிமெண்ட் லஞ்ச் அதையும் முடிச்சுட்டு அந்த வீடியோ வந்து க்ளோஸ் பண்ணுறோம் கைஸ். ஓகே, வாங்க போகலாம். எங்கே பார்த்தாலும் நான் எங்கள் ஊரில் தான் இப்படி துப்புறாங்கன்னு பார்த்தேன். பார்த்தா இந்தியா மனத்தை எங்கேயும் வாங்கினாங்க. இங்கே மட்டும் இல்லை, இங்கே பாருங்க எல்லா இடமும் வந்து இவனுக்கு பண்ணுறாங்க. நல்லா பொச்சுக்குன்னு துப்பி வைக்கிறாங்க எல்லா இடமும். இதனால தான் வந்து நிறையா பேர் இங்கே வந்து இந்தியன்ஸ் ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு காரணமே. என்ன தலை ரொம்ப வருத்தப்படுறான் தலை இதை சொல்லி. நீங்கள் இந்த மாதிரி வந்தீங்கன்னா எதுவும் தேவையில்லாத விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க. நம்ம ஆட்கள் யாரும் பண்ண மாட்டீங்க தெரியும், பட் இருந்தாலும் சொல்கிறேன். இதனால் என்ன லாபம்ன்றதும் தெரியல. என்ன தலை ஹோண்டாவோட வீடெக் என்ஜின் சிட்டி சிவிக்கில் இருக்க மாதிரி 250cc வீடெக் பிடிச்சிக்கடா. ரைஸ், இதுதான் வந்து ஒரிஜினல் கன்னை வச்சு ஷூட் பண்ணுற ட்ரைனிங் சென்டரு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 பாட்டு 1500 பாட்டு சொல்கிறானுங்க. 10 புல்லட்டு 0.25 mm 0.38 mm 9 mm பிஸ்டல் வேணால் போகலான்டா. 9 mm பிஸ்டல் தான் நமக்கு பழக்கப்பட்டது பப்ஜியில். ஆனால் அதுதான் பார்க்க நல்லா இருக்குல்ல. ரிவால்வரு கிளாக்கு தான்டா இது.
ஃபயர் பண்ணும், ரேப்பிடாக ஃபயர் பண்ணும், டப்ப 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 டப்படான்னு அடிக்கும். கைஸ், நம்ம ஸ்டே பண்ணியிருக்க கோல்டன் பீச் ஹோட்டல் பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து மெட்ராஸ் தர்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அந்த ரெஸ்டாரண்ட்டில் இட்லி, தோசை, பூரி, பொங்கல், நம்ம ஊர் டிஃபன் எல்லாமே கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஊர் சாப்பாடு பிடிக்கல, நம்ம ஹரி மாதிரி வந்து நூடுல்ஸை பார்த்து வெறுத்துட்டீங்க அப்படின்னு வைங்களேன், தயவு செஞ்சு இந்த மாதிரி ஹோட்டலில் வந்து சாப்பிடுங்க. இது மட்டும் கிடையாது, இதை நான் வந்து காமிக்க முடிஞ்சனால காமிச்சேன். அந்த சைடுமே ஆப்போசிட் சைடுமே நிறையா இருக்குது. இங்கே வெளில வந்தோன்னா ரைட் சைடு இந்த ஹோட்டல் இருக்கும், லெஃப்ட் சைடு எக்கச்சக்கமான இந்தியன் ஹோட்டல் இருக்குது. போய் நீங்கள் நம்ம ஊர் டிஷ்ஷே வந்து நிம்மதியாக சாப்பிடலாம். ஹரிக்கு வந்து அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஊர் டிஷ்ஷு பிடிக்கல அவனுக்கு. என்னடா ஹரி சொல்லு, எப்படி இருந்துச்சு உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஊர் ஃபுட்டுக்கு? சாப்பிட்ற மாதிரி இல்லை, ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இருக்காது, நூடுல்ஸ் மாதிரி இருக்காது. ஆமாம், சாப்பு சுப்புன்னு தான் இருக்கும் எல்லாமே. நம்ம ஊரில் எல்லாம் மசாலா போட்டு நம்மளுக்கு எடுத்து வச்சுக்கிட்டாங்க. நம்ம ஊரில் வந்து மசாலா இல்லாமல் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். வேறு எதுவும் சேஞ்ச். ஆமாம். ஸோ மற்றபடி டேஸ்ட் எல்லாமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸ்பைசியில் தான் அந்த ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆகுது. மற்றபடி எல்லாமே ஓகே தான். நீட்னஸ் எல்லாமே ஓகே தான், நல்லா தான் இருக்கா. அவ்வளோ ஒன்றும் ஒஸ்டெல்லாம் கிடையாது. ஓகேவா?